தாவிகா தலைவருமான நடிகர் விஜய் அவர்களுக்கும் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இப்போ என்னன்னா, நம்ம விஜய் தேவர்கொண்டாக்கும் ராஷ்மிக்காக தானே கல்யாணம் அப்படின்ட்டு அதுதான் பரபரப்பாக போயிடுது. திடீர்னு என்னன்னு தெரியல, ஈவினிங்கு இந்த மாதிரி அவர்களுக்கு டைவர்ஸ், விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்பம் நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. யார் சொன்னா, எப்படி இது திடீர்னு இவ்வளோ பரபரப்பு ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லைன்னா 2021 அவங்க பிரிஞ்சிருந்தாங்களாம். இப்போ அவங்க மனு தாக்கல் பண்றாங்க. எனக்கு அவருக்கும் செட் ஆகலை, அவர் வேற ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காரு. சப்போஸ் அவர் எனக்கு ரொம்ப விஜய் அவர்கள் அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகை யாருன்னு சொல்லிடுவேன். பா வேற லெவல் செட்டிங், வேற லெவல் ஸ்கிரிப்ட், செம்மையா இருக்கு ஸ்கிரிப்ட். இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோஷியல் மீடியா ட்ரோலு ஆபாசம். வெயிட் பண்ணுங்க, ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்துடும். அதுக்குள்ள இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ரூமர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏங்க 3-4 வயசு குழந்தை துணி துவைக்குது, ஒரு ஏஐ பார்த்துக்கிறோம். இதெல்லாம் என்னங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு அவங்க இந்த மாதிரி டைவர்ஸ்ன்னு சொன்னது சொல்லுங்க. இல்லை, இந்த மக்களுக்கு சேவை செய்யறது, இது நல்லது பண்றது அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமா? நீங்கள் எவ்வளோதான் வெடிகுண்டு போடுங்க, எல்லாம் தண்ணி வெடியாக தான் இருக்கும். ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும், நல்லது செய்கிற வரைக்கும் யார் கண்ணுக்குமே தெரியாது. அவன் மறைஞ்சிட்ட பிறகு சொல்லி தான் இந்த ஊர் உலகம் பழகியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தங்க நல்லா செய்கிறப்போ, ஒருத்தங்க வளர்ச்சி அடைகிறப்போ இதெல்லாமே வருது தானே. நம்மளுக்கும் வந்தது இல்லையா? அதே தான் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்துக்கலாம். நன்றி.